ஏனுங்க, எல்லா கைதிகளுக்கும் ஸ்வீட் கொடுத்து போட்டீங்களா? உங்க பையங்க இதுலயும் ஸ்வீட் தான் இருக்குங்களா? ஆமா, ஊமைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போப்பா, பசங்களை கூட. நல்லதுங்க. ஏனுங்க, நானும் பாக்குறேன். அடிக்கடி இந்த ஜெயிலுக்கு வந்து போறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு இந்த ஜெயில் மேல ஒரு ஆசை? 2 கொலை பண்ணிருக்கேன். நான் தண்டனைக்கு தப்பின கைதிப்பா. சட்டப்படி அது குத்தம் இல்ல. பட் என் மனசாட்சி படி நான் தான் குற்றவாளிப்பா. அப்போ உங்க பின்னால ஒரு பெரிய கதையே இருக்குங்க. அப்படித்தானுங்க? சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் போகணும். அடுத்த தடவை வரும்போது சொல்றேன். பட்டுமா? ஆகட்டுங்க. வர்றேன். வாமா ஸ்விம் பண்ணலாம். ஐயோ, நம்மளுக்கு நீச்சல்லாம் வராதுப்பா. ட்ரெஸ் போட சொன்னது சும்மா பார்த்து ரசிக்கதான். முதல்ல கரையேறு, மெதுவா. இப்ப என்ன செய்யறோமா, ஒரு விளையாடு விளையாடுறோமா. நீ எங்கெல்லாம் என்ன தொட போறியோ அங்கெல்லாம் நான் உன்னை தொடுவேனா? ஐயோ, நான் வரல, நீ டர்ட்டி ராஸ்கல். அட, நான் உன்னை முதல்ல தொட்ட அப்புறம் நீ தொட்டதானே பிரச்சனை. நீ எங்க தொட போறியோ அங்க நான் தொட போறேன்பா. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன வம்புல மாட்டி விட பாக்குற? சும்மா டைம் பாஸ் தானே. தொடு 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 தொடு. கம் ஆன். நெக்ஸ்ட். தொடு. அப்புறம் இங்க இங்க தொட்ட. You rascal. அனு, நில்லு. ஓடு, அனு. I hate you. No. அனு. என்கிட்ட வராத. I அனு, hate stop. you. I அனு. hate you. இப்ப என்னாச்சு? என் கூட பேசாத. உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்ல. இப்ப என்ன தப்பு பண்ண? நீ எங்க தொட்டியோ அங்க தொட வந்த. அதான நம்ம ஆட்டத்து ரூல். அத நான் மீறலையே. நிஜமா நீ என்ன லவ் பண்ணல. உன்னோட தூய்மையான காதல் இல்ல. ஒரு தடவை நான் சரின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னடி அப்படி கேட்ட? ரோட்ல போறவங்க கேட்ட? உங்ககிட்ட தானே கேட்ட. நீ யாரு? என் லவர். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற தைரியத்துல கேட்ட. Shit, it's all over. Forget me. I hate you. இப்போ நீதானே முத்தம் கேப்ப. இப்ப நான் கேக்குறேன். சசி மேலே வேணும். சார், வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். கைத்தறியா? இதுவும் கைத்தறி. 2 பேரும் காந்தியவாதிகள். நெருங்கிட்டோம். இது மட்டும் ஃபாரின். ஸ்கிப் இட். நீங்க வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கல்ல, அதையே நிறுத்துவானே. ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க யார்? அனுவோட அப்பா. அது சாம், அனுவோட நாய்க்குட்டி. கரெக்டா? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அதான் சசி. அடக்கம், ஒழுக்கம், அழகு, படிப்பு, நேர்மை, இளைய தலைமுறையில் எதெல்லாம் பஞ்சமோ அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு சார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்கு போனோன்னு அனுட்ட சசிய பார்த்தேன்னு சொல்லுங்க. முதல்ல அவன் மூஞ்சில வெக்கம் தெரியும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். வரேன் சார். தேங்க்யூ சார். சசிய பார்த்தேன். என்ன காதலா? நம்ம அப்பா பொண்ணு மாதிரி பழகிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறோம். அதுக்காக எல்லாமே நீயே செலக்ட் பண்ணி நீயே முடிவு பண்றதா உன் இஷ்டத்துக்கு? உங்களை கேட்காம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நீங்க சம்மதிக்கணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன டொக்கு டொக்கு டொக்கு? கொஞ்சம் நிறுத்துறியா?
உன் கல்யாணத்தை பத்திய முடிவு இந்த கவர்ல இருக்கு. இதை மாத்த முடியாது. வச்சுக்க. ஆ, 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 ஆ. நான் ஓகே சொல்வேன் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. எதிர்பார்த்தேன். ஆ? I know my dad. ஐயையோ, தெரியலையா? எங்க எங்க என்னம்மா என்னாச்சு? பயங்கரமா தலை வலிக்குது. அவ்வளவுதானே. நான் ஒரு காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிடு. எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். சார் தானே? இப்பெல்லாம் அடிக்கடி தலை வலிக்குது. என்னது அடிக்கடி தலைவலி வருது? கொஞ்சம் இருமா, நான் டாக்டர் போன் பண்றேன். ஐயோ, ஒரேடியா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? தலைவலி வந்தா நாளா போயிடுவாங்க. மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். உங்க கண்ணாடி போட்ட உடனே தலைவலி காணாம போயிடுச்சு. மக்கு, மக்கு. கொஞ்சம் இருக்கு. அனுக்குட்டி, ஒரு நல்ல காரியம் பண்ணேன். 5 நாளைக்கு தாங்குற மாதிரி அழுத்தமா ஒண்ணு கொடு பார்க்கலாம். லோக்கல் தான், பெங்களூர் போறேன். இருக்கிற எஸ்டேட் விற்கிற விஷயமா. அங்கேயே ஒரு கல்யாண மண்டபம் பார்த்துட்டுமா? அட இருடா, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு நானே எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்னு பயந்துட்டு இருக்கேன். போச்சுடா, உன் பச்சி வளர ஆரம்பிச்சிருச்சா? எப்படியோ உங்க அப்பா ஓகேன்ட்டாரு. இன்னும் மாலை மாத்திக்கிட்டு எங்க அம்மா அப்பா முன்னாடி போய் நிக்க வேண்டியதான். கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோ அப்செக்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஃபிளைட் லேட் ஆச்சு, இன்னும் லோக்கல் வரலையே. ரைட்டா, ட்ரெயின்ல போடா. 131 பேர் பலி பெங்களூர்ல, அதுவும் இன்னைக்கு காலையில. சசி, சம்திங் டெல்ஸ் மீ பயப்பட மாட்டேனா? அடச்சே. ಸರ್, ಸ್ವಲ್ಪ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ. ಮತ್ತೆ ರಾಸ್ತೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ರಾತ್ರಿ ಬೇರೆ. இருங்க இருங்க இருங்க, எனக்கு ஹீட் பண்ணி போட்டாலும் கன்னடம் வராதுங்க. நீங்க தமிழா? ஆமா. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே. செந்தமிழ் நடு ரோட்டில் தவிக்கிறது. நடுங்கும் குளிரில் 40 ஆண்டுகள், நகராத பஸ் 4 அடி பேனர். நீங்க பெரிய ப்ராப்ளத்துல இருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் பிக்னிக் போய் திரும்பி வந்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் நீங்க டீச்சர், கண்டிப்பான டீச்சர், கரெக்டா? கரெக்ட். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அதான் சசி. டிரைவர் பஞ்சர் ஓட்ட போயிருக்காரு, பஸ் பிரேக் டவுன், கரெக்டா? அது மட்டும் தப்பு. டிரைவரே பிரேக் டவுன் குடிச்சிருக்காரு. புறப்படும் போதே ஒரே தகராறு. ராத்திரி நேரம் இத்தனை பசங்களை வச்சுட்டு பெங்களூர் போய் எப்படி சேருவேனோ புரியல. ரோடு வேற 40 கிலோமீட்டர்னு பயமுறுத்துது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பஸ் ஓட்டி. பஸ் ஓட்டணுமா? பைக் தாங்க சுமாரா ஓட்டுவேன், பஸ் சூப்பரா ஓட்டுவேன். நீங்க பைக் பேக் சீட்ல உட்காருங்க. இல்ல, பஸ் வந்து எப்படி? பைக்கே பஸ்ல தாங்க போகுது. லுக்ஸ் குட். ஆமா, வீடு எங்க? பழைய வண்ணார்பேட்டைங்க. நான் பெங்களூர்ல சுத்தா மெட்ராஸ். மெர்க்கரால ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை விக்கிற விஷயமா வந்தேன். இந்த காஃபில பால் டிகாக்ஷனை விட அன்பு பாசம் தான் ஜாஸ்தி இருக்கு. பரவாயில்ல. +1 முடி. சொந்தமா சௌரியா எதா இருந்தாலும் சரி, நம்ம உறவு நீடிக்கும்னு நினைக்கிறேன். சார், சார், யார தேடுறீங்க? உங்க ஹஸ்பண்ட் தான் சார். ஹஸ்பண்டா? சொந்த கதை வேண்டாமே, விட்டுடுங்களேன் ப்ளீஸ். வேணாமே, விட்டுடுவோமே. சாரி, மன்னிச்சுங்க. என் கதையை கேட்கலாம் இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்றேன். 3 லைன்ல சொல்லிடுறேன். லைன் நம்பர் 1, சுமாரான பொண்ணு இந்த சூப்பர் மேன காதலிக்கிறா. லைன் நம்பர் 2, பேரண்ட்ஸ் இல்ல, நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். வெரி குட். லைன் நம்பர் 3, கிளைமாக்ஸ் ரொம்ப முடியும்னு நினைக்கிறேன். கல்யாண கலை இப்பவே வந்துடுச்சு. பின்ன நான் இன்விடேஷன் அனுப்புறேனா இல்லையோ, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரீங்க. அப்புறம் மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். நீங்க வரீங்களோ இல்லையாப்பா, நான் பெங்களூர் வரும்போது கண்டிப்பா இங்க வருவேன் நம்ம ஆளோட. சரி. ஊர்னா பெங்களூர் தான்ப்பா. அங்க ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் லேடியை பார்த்தேன். லவ் லெட்டர் கையில குடுத்துட்டியா? இனிமேதான் போஸ்ட் பண்ணுவேன். அச்சே, அவங்க அந்த மாதிரி இல்ல. பார்த்தோன்னு ஒரு மரியாதை வரும் தெரியுமா? பை தி வே, நாளைக்கு உன்னோட மரியாதைக்குரிய காதலனோட பிறந்த நாள். எத்தனை நாளா கேக்குறேன், இப்பதான் சொல்றதா? அதான் சொல்லிட்டேன்ல, அட்வான்ஸா ஒரு ஃபாரின் தருது. ஃபாரின்லாம் பர்த்டேக்கு தான். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உன் போன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வர முதல் பிறந்த நாள் வாழ்த்து உன்னோட தான் இருக்கணும். ஓகே?